வெல்கம் டு அச்சு விட்டு சமையல். நான் இப்போது பால் பணியாரம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு உளுந்து, 3/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு 2 மணி நேரம். தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதை பவுலில் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் ஓரமாக இருக்கட்டும். தேங்காய் உடச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் உடச்சாச்சு. சில்லு போட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி 2 ஏலக்காய் போட்டு அரைக்கும் போதே இப்போ சர்க்கரை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் பணியாரம் போட்டு வந்துடலாம். எண்ணெய் கடாய் வச்சிடலாம். எண்ணெய் கடாய் வச்சாச்சு. சூடாகுது எண்ணெய். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக போடலாம். போதும். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். எடுத்துடலாம். நல்லா குட்டி குட்டியாக போட்டால் நல்லா ஊறும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா கலராக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணும்னா போட்டு உடனே சாப்பிட்லாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பால் பணியாரம் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.